எந்த வேலை வெட்டியும் இல்லாம இதே வேலையா சுத்திட்டு இருந்திருப்பான். மனோஜ் ப்ரோ சிரிச்சா அன்னைக்கு வேற லெவல் சிரிப்பு. சிரிச்சேன் அன்னைக்கு வேற லெவல் சிரிப்பு. அது சரி. ஒருவேளை உங்களுக்கு 40 வயசு ஆன மாதிரி இருக்கும் என்னவோ. சிரிச்சா சந்தோஷம்தான், யோசிக்க தான் கூடாது. அன்புராஜன் ப்ரோ சொல்ற மாதிரி வேலை வெட்டி போறவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது. அவன் சும்மா சுத்திட்டு இருக்கவன் ஏதோ திடீர்னு ஒரு லவ் மேரேஜ்னு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வு அந்த மாதிரி. என்ன அன்புராஜன் ப்ரோ? ப்ரொஃபைல் வேற என்ன வைக்கிறதுன்னு தெரில. கௌதம் ப்ரோ இப்படி சொல்லிட்டாங்க. மனோஜ் ப்ரோ ப்ரொஃபைல் ஒழுங்கா தெரியலையா? அன்புராஜன் ப்ரோ, மனோஜ் ப்ரோ நீங்க பரவாயில்ல. என்னெல்லாம் உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க தெரியுமா? அச்சோ, எதுக்கு அன்புராஜன் ப்ரோ அழுதுட்டே சொல்றீங்க? அன்புராஜன் ப்ரோ, மனோஜ் ப்ரோ நீங்க பரவாயில்ல. உங்க பாட்டியாவது வீட்டுக்காரி வரலையான்னு தான் கேட்டா. என்னெல்லாம் உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க தெரியுமா? அது சும்மா நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னு தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க மனோஜ் ப்ரோ. 40னா கூட ஓகே அக்கா. 40னா கூட ஓகேவா? அப்போ எத்தனை வயசு ஆகுது? அதுக்கு மேலே ஆச்சுன்னா இப்போ கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க மனோஜ் ப்ரோ. வருத்தம் அன்பு ப்ரோ. எப்படி கேட்குறாங்க பாருங்க. ஷோ, மக்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. நீங்கள் பரவாயில்ல. உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன அதாவது கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது தான் அப்படி சிம்பாலிக்கா கேட்குறாங்கப்பா. ஷோ, இதுக்கெல்லாம் நம்ம சிரிச்சுக்கணும், கண்டுக்கவே கூடாது. எது ஃபீல் பண்ணுறீங்க அன்புராஜன் ப்ரோ? ஷோப்பா, இந்த மக்கள் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். அது இல்லைனாலும் நமக்கு பொழுது போகாதுல்ல அன்புராஜன் ப்ரோ. என்னை பார்த்து மேரேஜ் ஆச்சான்னு கூட கேட்கல. பார்த்த உடனே உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க அக்கா. எதுக்கு அப்படி கேட்குறாங்க? அது சும்மா உங்களை கடுப்பேற்றுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க அன்புராஜன் ப்ரோ. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பொறாம உங்க மேலே மனோஜ் ப்ரோ. அக்கா நான் சொன்ன பாட்டி சரியாக கூட என்ன பார்க்கல, ஆனால் அப்படி கேட்குறாங்க. அது சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுவாங்கப்பா கூட்டத்தில். பாட்டி மாரெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வயசானவங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளை மாதிரி ஆள் மாட்டிக்கிட்டோம்னா சும்மா ஏதோ கேட்பாங்க. அவ்வளோதான். விடுங்க விடுங்க. அன்புராஜன் ப்ரோ நல்ல பாட்டு அனுப்புங்க. மனோஜ் ப்ரோ, பழனியில் எத்தனை நாள் இருந்தீங்க? இதுக்கெல்லாம வருத்தப்படுறது? அன்புராஜன் ப்ரோ, மனோஜ் ப்ரோ அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. அது கண்ணு தெரியாத பாட்டியாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லா கண்ணு தெரிஞ்சவங்க. அச்சோ, அது உங்களை சும்மா கடுப்பேற்றுறதுக்காக பேசுகிறாங்க அன்புராஜன் ப்ரோ. கண்டுக்காதீங்க. நம்ம 4 பேர் நல்லா இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. மனோஜ் ப்ரோ, ஒன் டே அக்கா. அப்புறம் ஏன் லைவே நீங்கள் ரொம்ப நாள் வரல? காலையிலேருந்து வேலை பார்த்தது தூக்கமாக வர மாதிரி இருக்கு. அவங்க அன்புராஜன் ப்ரோ அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. அந்த கிளவி மாதிரி பாட்டி மாதிரிலாம் ஒரு பிரச்சனை அவங்களுக்கெல்லாம். அண்ட் மனோஜ் ப்ரோ அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. அது கண்ணு தெரியாத பாட்டியாக இருக்கும். ஆனால் நான் என்ன கேட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல கண்ணு தெரிஞ்சவங்க. ஷப்பா எப்பா.